மூன்றாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்து உங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருந்தார். 5 குடைவன் 3ல் மறைந்து குழந்தை விஷயங்கள்ல கவனம். அவர்களுடைய உடல்நிலையாகட்டும், படிப்பாகட்டும், இதிலெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது குருவோடு சேர்ந்து. ஆனால் அந்த சூரிய பகவான் 4ஆம் வீட்டிற்கு வந்துவிட்டார். வீடு, மாடு, மனை போன்ற இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் வீட்டிலே புதன் இருந்தார். 3, 6 குடைவர். ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு மந்த்தா இருந்தது ஜூன் மாசம். ஒரு ஓட்டமும் நடையும் சார். எதுக்கு ஓடுறேன்னே தெரியல. காலைல கம்பெனிக்கு பஸ்ஸில் போகும்போது நினச்சிக்கிறேன், அம்மா நம்ம போயிட்டு இருக்கோமா வந்துட்டு இருக்கோமான்னு நினச்சிக்கிறேன். எந்திரிச்சு பார்க்குறேன், ஓ இப்போ தான் போயிட்டு இருக்கோமா கம்பெனிக்கு போன்ற ரெஸ்ட்லெஸ். எப்போ பார்த்தாலும் ஒர்க்கிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நைட் டைம் எழுந்திரிச்சா கூட நைட் ஷிஃப்டா டே ஷிஃப்ட் ஐயோ அந்த மாதிரியே தோணுது. என்ன ஷிஃப்ட் டைம் முடிஞ்சிருச்சா? பிஸியாகவே ஒர்க்கிங் மோட்லேயே இருக்கீங்க. அப்போது அந்த 4ஆம் வீட்டில் இருந்த புதன் வக்ரம் பெற்று 3ஆம் வீட்டிற்கு வருகிறான். அதாவது 3, 6 கூடையன் வக்கரம் பெறுகிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா 3 கூடையவன் வக்கரம்ங்கிறத விட 6 கூடையவன் வக்கரம் ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி வக்கரமாவதால் வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை இல்லாமல் போகிறது. சார் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான், கெட்டது நடக்காம போறதுனாலும் அர்த்தம் ஒண்ணுதான்.